2014ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்திய அரசியலில் தேர்தல் வியூக நிறுவனங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்தன. தமிழகத்தில் பிரசாந்த் கிஷோர், சுனில் கனுகோலு போன்ற முன்னணி வியூக வகுப்பாளர்கள் வரிசையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் மூலம் பெரும் கவனம் ஈர்த்திருப்பவர் ஜான் ஆரோக்கியசாமி. 2016இல் அன்புமணி ராமதாசுக்கு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற வியூகம், சீமானின் எளிய மக்களின் புரட்சி என பல்வேறு அரசியல் களங்களில் ஆலோசகராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் ஜான் ஆரோக்கியசாமி. மும்பையில் தாக்கரே, கர்நாடகாவில் சித்தராமையா, டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் என ஜான் ஆரோக்கியசாமியின் தொடர்புகள் இந்தியா முழுவதும் பரந்து விரிந்துள்ளன. பொதுவாக மற்ற கட்சிகளில் வியூக அமைப்பாளர்கள் வெறும் தேர்தல் கால ஆலோசகர்களாக மட்டுமே செயல்படுவார்கள். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தில் ஜானின் பங்கு மிக விரிவானது. ஒரு கட்சி எப்படி உருவாக வேண்டும் என்பது தொடங்கி உட்கட்சி விதிகள், அன்றாட செயல்பாடுகள் வரை அனைத்தையும் தீர்மானிக்கும் ஒற்றை அதிகார மையமாக இவர் விளங்குவதாக கூறுகின்றனர். விஜயின் அரசியல் நகர்வுகளில் மிக முக்கியமானதாக கருதப்படும் திமுக ஒரு தீய சக்தி என்ற பார்வையையும் இன்றைய தலைமுறைக்கு ஏற்ப கொண்டு சேர்த்ததும் ஜானின் மூளையில் உதித்த திட்டங்களே என்கின்றனர். எதுவாக இருந்தாலும் ஜானிடம் பேசுங்கள், அவர் முடிவே இறுதியானது என தனது நிர்வாகிகளிடம் கூறும் அளவிற்கு ஜான் ஆரோக்கியசாமி மீது விஜய் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார்.